அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த தண்ணீரில் கண்டம் இருக்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்ப தண்ணீர்ல கண்டம் சொல்லி ஜாதக அடிப்படையில் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு விளக்கத்தை சொல்றேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் லான் போட்டிருக்க லக்குனம், அங்கிருந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் இருந்தாலும், 2ஆம் இடத்தை தேய்பிறை சந்திரன் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு தண்ணீரால் கண்டம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இவங்களாம் கடற்கரை, ஆறு, ஏரி, குளம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பல பேரை பார்த்துருப்பீங்க, குளத்தில் குளித்து ஏரியில் குளித்து முழுகி இறந்து போயிட்டாங்க. கடல் குளித்து கடலில் இழுத்துன்னு போயிடுச்சுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது போல ஒரு அமைப்பு இருந்திருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இது போல் தண்ணீரில் கண்டம் இருக்கிறவங்க மட்டுமே தண்ணீரால் மரணம் ஏற்படும். தண்ணீரில் ஒரு மனிதனுக்கு கண்டம் இல்லை என்றால் அந்த எக்காரத்து கொண்டும் அந்த மனிதனுக்கு தண்ணீரால் அதாவது ஆயுள் முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. தண்ணீரில் தவறி விழுந்தாலும், சுயநினைவை இழந்தாலும், மருத்துவ உதவி வரக்குள்ள அந்த ஜாதகர் பிழைத்துக் கொள்வார். கருத்தில் கொள்ளுங்க. தண்ணீரால் கண்டம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த அதாவது மரணம் வரும் என்பது அர்த்தம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.